சார் இன்ஜினியரிங் படிக்க தான் போகிறேன், ஆனால் பிஐடி அமிர்தா எஸ்ஆர்எம்மில் தான் படிப்பேன் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனை சொல்லி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஐடி ட்ரிபிள் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருக்குமே ரேங்க் வந்துச்சு. இப்போ சாய்ஸ் பில்லிங்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சிருச்சு, 2வது பேஸ் முடிஞ்சிச்சு, இப்போ 3வது பேஸு சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் வந்து நிற்கிது. இன்னும் 4th பேஸு 5th பேஸு நடக்க இருக்குது. குறிப்பாக இதில் நிறைய பேருக்கு சென்னை வேலூர் கேம்பஸில் அவங்களுக்கு பிடிச்ச கேம்பஸில் அந்த பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காம கூட போயிருக்கலாம், இல்லை கிடைச்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உங்கள் ரேங்க்குக்கு எந்த கேம்பஸில் எந்த கோர்ஸ் கிடைச்சிதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு டாபிக். இன்னும் 2 பேஸ் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நிறைய பேர் சேடாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் கிடச்சிருச்சு, இதை நாங்கள் தப்பாக பண்ணிட்டோம் சாய்ஸ் பில்லிங் அப்படின்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து விஐடியில் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கொடுக்க போகிறாங்க. ரேங்க் கொடுத்து, அதாவது ரிசல்ட் கொடுத்து அதுக்குமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நடக்க போகுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 8 to ஜூன் 10க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணி சாய்ஸ் வந்து நீங்களே கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் அதுக்கான சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூன் 16ஆம் தேதி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணுறது ஜூன் 23ஆம் தேதி பண்ணி முடிச்சுட்டு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜே ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே யாருக்கு எந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேம்பஸில் கிடைக்க போகுது, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் 5 வருஷம் படிக்கிறதுக்கு எந்த ப்ரோக்ராம் கிடைக்கும் சார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி ட்ரையல் அலாட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி ஃபஸ்ட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செகண்ட் அலாட்மெண்ட், தேர்ட் அலாட்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் அலாட்மெண்ட்டில் என்ன கிடைக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருந்துட்டு இருக்கீங்க. இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் இல்லாமல் அடுத்து எஸ்ஆர்எம்மில் வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் 2 எக்ஸாம் முழுக்க ஆன்லைனில் நடக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் வந்து ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் லேப்டாப்லேருந்தே வீட்டில் அட்டன் பண்ணலாம். ஸோ மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1200 அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கான சிலபஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. மாணவர்களே நல்லா ஒன்று கேட்டுங்க, பிஐடியாக இருக்கட்டும், அமிர்தாவாக இருக்கட்டும், இல்லை எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நான் கண்டிப்பாக படிக்கணும் சார், எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் பணம் செலவாகும் தான், உங்களுக்கு உதவி எனக்கு பண்ணுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறத இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். பாய், தேங்க்யூ.